தலைக்கூத்தல் திரைப்பட சுருக்கம். படுத்த படுக்கையான வயதான தந்தையை கவனித்துக் கொள்ள பழனி விரும்புகிறார். இருப்பினும் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் அவரை ஒரு சுமையாக பார்க்கிறார்கள் மற்றும் அவரது வாழ்க்கையை முடிக்க தங்கள் பாரம்பரியங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவராக இருக்க முடியுமா? தலைக்குத்தரின் திரைப்பட விமர்சனம். இங்குள்ள திரைப்பட தயாரிப்பாளர்கள் சக்தி வாய்ந்த கதைகளை சொல்லும் போது தங்கள் கதைகளை கலைநயத்துடன் நடத்துகிறார்கள். இது ஒரு பிழை அல்ல, ஆனால் சில பயனுள்ள மற்றும் உற்சாகமான மோதலை அவ்வப்போது எறிவது நல்லது. ஜெயபிரகாஷ் இயக்கிய தலைகுடர் என்பது மறுக்க முடியாத நகரும் திரைப்படமாகும். இது தென் தமிழகத்தில் இன்னும் நடைமுறையில் உள்ள தன்னிச்சையான கருணைக்குலை சடங்குகளின் இதயமற்ற பாரம்பரியத்தின் மீது ஒளி வீசுகிறது. கிளைமாக்ஸ் பார்வையாளரை கண்ணீரில் ஆழ்த்துகிறது மற்றும் படுக்கையில் இருக்கும் பெரியவர்களை எப்படி நடத்துவது என்று பல கேள்விகளை எழுப்புகிறது. ஆனால் படம் முன்னேறும்போது ஸ்கிரிப்ட் சற்று மெதுவாகவும் யூகிக்கக்கூடியதாகவும் உள்ளது. பழனி சந்திரக்கனியும் மயக்கமடைந்து படுத்த படுக்கையாக இருக்கும் அவரது வயதான தந்தை முத்துவும் அறிமுகமாகிறார்கள். முதல்வருக்கு சொந்த குடும்பம் உள்ளது, ஆனால் பஜானி தனது பெரும்பாலான நேரத்தை தனது தந்தைக்கு உணவளிப்பதிலும் அவரது மலத்தை சுத்தம் செய்வதிலும் எவ்வாறு செலவிடுகிறார் என்பதை நாம் காண்கிறோம். படம் முன்னேறும் போது முத்துவின் காதல் வாழ்க்கையையும் பல ஆண்டுகளாக அவரது நினைவில் நிலைத்திருக்கும் சில அத்தியாயங்களையும் நாம் பார்க்கிறோம். முத்து யார்? அவரது மகன் பழனி எப்படி தலைக்குடலின் பழங்கால மரபுகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதே விஷயத்தின் மையமாக உள்ளது. நான் லீனியர் ஸ்கிரிப்ட் மற்றும் கற்பனையான சிஜி வேலை, அதுவே இந்த படத்தில் அவரது மிகப்பெரிய பலம். ஆனால் தலைகுடர் என்றால் என்னவென்று இப்போது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலானோர் அறிந்திருப்பதால் கதாநாயகன் எதிர்கொள்ளும் மோதல் சுவாரஸ்யமாக தெரியவில்லை. பழனிக்கும் அவரது மனைவி காரை வசுந்தராவுக்கும் இடையே எழும் பிரச்சினைகள் உலகளாவியவை, ஆனால் அவரது 50 ஆண்டுகளில் இந்திய சினிமாவில் அவற்றை நாங்கள் கண்டிருக்கிறோம். பார்வையாளர்களின் உணர்ச்சிகளை உயர்த்த உதவும் இரண்டிற்கும் இடையே நிறைய சிக்கலான தன்மையை ஆசிரியர்கள் சேர்த்திருக்கலாம். பிளாஷ்பேக் காட்சியில் முத்துவாக நடித்திருக்கும் கதிர் மிகவும் சிறப்பாக நடித்துள்ளார். அவருக்கும் காடா நந்திக்கும் இடையிலான காதல் காட்சிகள் அழகியல் ரீதியாக படமாக்கப்பட்டு பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் மீண்டும் அது படத்தின் முன்னேற்றத்திற்கு உதவாது. ஆடுகளம் முருகதாஸின் பாடல் ஓரளவு வசீகரமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் உள்ளது, ஆனால் ஒளிப்பதிவு மற்றும் ஒளி வடிவமைப்பு சிறந்தது. தற்போதைய திரைப்படங்களைப் போலன்றி பெரும்பாலான பிரேம்கள் பார்வையாளரை பாதிக்கும், நீண்ட காலத்திற்கு நிலையாக இருக்கும். பெரும்பாலான காட்சிகளில் பின்னணி இசை இல்லை. சில நேரங்களில் அது ஒரு அதிவேக அனுபவத்தை அளிக்கிறது, ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது நம்மை வெறுமையாக உணர்கிறது. இறுதி வரை சிறந்த முறையில் சமுத்திரக்கனி மற்றும் வசுந்தரா இருவரும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினர். கடைசி சில காட்சிகளில் அவரது நடத்தை தந்திரமானது. மொத்தத்தில் தலைக்கூத்தல் நிச்சயமாக கொலை வழக்கத்தை மிக அழுத்தமான முறையில் ஆராயும் ஒரு சமூக சம்பந்தப்பட்ட படம். இருப்பினும் அது உருவாக்கும் தாக்கம் மெலோடிராமாடி கதையால் சிதைக்கப்படுகிறது.